ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டு பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தையும் 2 கொத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பூ நல்லா வதங்கிருச்சு வெங்காயத்தோட சேர்ந்து. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ வதக்கின எல்லாத்தையும் அரைச்சி வச்ச அடை மாவோட மிக்ஸ் பண்ணால் ஹெல்த்தியான டேஸ்டியான அடை மாவு ரெடி. இப்போ சூடான தோசைக்கல்லில் நம்ம ரெடி பண்ண மாவை நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அதில் நடுவில் லேசாக ஓட்டை போடுறது எதுக்குன்னா, அப்போ தான் மாவு நல்லா ஈவனாக வேகும். அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்த்தியான கிறிஸ்பியான அடை ரெடி. இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் இதுக்கு சக்கரை கூட வச்சு சாப்பிடுவாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.